ஹாய் காய்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? வாங்க நம்ம சில்லி பன்னீர் செய்யலாங்க. வீட்டிலையே எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாமா? செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. நீங்களும் செஞ்சு பாருங்கள். பன்னீர் எடுத்துக்கங்க. நான் 400 கிராம் பன்னீர் எடுத்துருக்கேன். நீங்கள் உங்களுக்கு எந்த அளவு தேவையோ அந்த அளவு எடுத்துங்க. இதை கட் பண்ணிக்கோங்க பொடி பொடியாக. ரொம்ப பெருசாக வேண்டாங்க, நார்மல் மீடியமாக கட் பண்ணால் போதும். குடமிளகாய் எடுத்துக்கோங்க. குடமிளகாய் கொஞ்சம் பெரிய பெரிய சைஸாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த அளவு சைஸ் இருந்தால் போதும். வெங்காயமும் குடமிளகாய் சைஸுக்கு கட் பண்ணிக்கோங்க. ஒன்று அப்படியே 2ஆக போட்டு அது 4ஆக போட்டிங்கன்னா அப்படி தனித்தனியாக எடுத்திங்கன்னா அதே வந்துடும் உங்களுக்கு. இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. எல்லாத்தையும் எடுத்து வச்சுங்க. இப்போ பன்னீர் ஒரு பவுலில் மாற்றிக்கோங்க. மைதா மாவு சேர்த்துக்குங்க. கார்ன்ஃப்ளவர் சேர்த்துக்குங்க. உப்பு சேர்த்துக்குங்க. மிளகுத்தூள் சேர்த்துக்குங்க. கார மிளகாய் தூள் சேர்த்துக்குங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்குங்க. இப்போ 400 கிராம் எடுத்திருக்கேன். நான் எனக்கு தேவையான அளவு நான் எடுத்திருக்கேன். உங்களுக்கு எந்த அளவு நீங்கள் பன்னீருக்கு அளவுக்கு தகுந்த மாதிரி மாவு சேர்த்துக்குங்க. தண்ணி ஊற்றி பிசைஞ்சிக்குங்க. இப்போ அதை நம்ம பொரிக்கிறதுக்கு அடுப்பு பற்ற வச்சு வானல் வச்சுக்கலாம். எண்ணெய் சேர்த்துக்குங்க. எண்ணெய் கொஞ்சமாக சேர்த்தாலே போதும், கலர் சேஞ்ச் ஆகும். அதனால தான் எண்ணெய் காஞ்சோடனே நம்ம அந்த பன்னீரை சேர்த்துக்கலாம், பொரித்து எடுத்துக்கலாம். மீடியமான சூடு இருக்கான்னு பார்த்துக்குங்க. ரொம்ப தீஞ்சிராமல் எடுத்துக்குங்க. பொரிச்சு சாஃப்டாக எடுத்துக்கினா போதும், ரொம்ப மொறுன்னு வேண்டாம், சாஃப்டாக எடுத்துக்குங்க. பொரிச்சு எல்லாத்தையும் எடுத்தாச்சு. இன்னொரு பாத்திரம் எடுத்து அடுப்பு பற்ற வச்சு எண்ணெய் சேர்த்துக்குங்க பாத்திரத்தில். அந்த பன்னீர் பொரிச்ச எண்ணெய் தான் எடுத்துருக்கேங்க. உங்களுக்கு தேவைன்னா அதே சேர்த்துக்குங்க. பூண்டு பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். பூண்டு பச்சை மிளகாய் ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணி விடுங்க, கலந்து விடுங்க. நார்மலாக கொஞ்சம் அடுப்பை கம்மி பண்ணி இது பண்ணிக்கோங்க. வெங்காயம் எடுத்து வச்சுக்கோங்க. குடமிளகாய் சேர்த்துக்குங்க. ரெண்டுத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிடுங்க. லைட்டாக வதங்கினா போதுங்க. லைட்டாக வதங்கினோன்னு சோயா சாஸ் சேர்த்துக்குங்க. ரெட் சில்லி சாஸ் சேர்த்துக்குங்க. தக்காளி சாஸ் சேர்த்துக்குங்க. சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. உப்பு சேர்த்துக்குங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு மிளகுத்தூள் லைட்டாக சேர்த்துக்குங்க. எடுத்து எல்லாத்தையும் நல்லா வதக்கிட்டு இப்போ கார்ன்ஃப்ளவர் மாவு எடுத்து வச்சுருக்கோம், தண்ணியில் கரைச்சி அதையும் சேர்த்துக்கலாங்க. அது நல்லா கரைச்சி திக்னஸாக வரும். அதுக்கப்புறம் நம்ம பொரித்து வச்ச பன்னீரை சேர்த்துக்கலாம். அதில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. கொத்தமல்லி தழை சேர்த்துக்குங்க. வெங்காயத்தாள் இருந்தால் போட்டுக்குங்க, இல்லைனா விட்டுருங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் ரொம்ப வீடியோ லாங்காக போகக்கூடாதுன்னு ஷார்ட்டாக முடிச்சிருக்கேங்க. சில்லி பன்னீர் ரெடி ஆயிடுச்சுங்க. நான் வச்சு சப்பாத்தி வச்சு தோசைக்கு எல்லாத்துக்குமே சாப்பிட்லாங்க. சூப்பராக இருக்கும். நீங்களும் செஞ்சு